நம் ரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் தவசி கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். ரொம்ப அழகான வளரக்கூடிய ஒரு கொடிவகை தாவரம். வெண்மை நிறமான சிறு சிறு காய்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு கொடிவகை தாவரம் சொல்லலாம். இந்த தவசிக்கீரையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனைக்கு மிக பெரிய தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். நம்ம நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணாங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது அவங்களுடைய கருக்குழல் அடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட அல்லது ஆர்டிஃபிஷியல் டெஸ்ட் டியூப் பேபிஸை தான் நம்ம நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இயற்கை முறை கருத்தரிப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அந்த மாதிரி கருக்குழல் அடைப்பு ஏற்பட்ட பெண்களுக்கு இயற்கை காரணிகளாக ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்து குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தபோது, ஏன்னா இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாரோடையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. ஆனாலும் அது இந்த கருக்குழல் அடைப்பு ஏற்படக்கூடிய பெண்களுடைய அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக மிக அதிகமாக இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. கிராமங்களில் பொதுவாக டியூபர்குலோசிஸ் வந்த பெண்களுக்கு, அதிகமாக சுத்தமில்லாமல் இருந்து அடிக்கடி அவர்களுடைய பிறப்புறுப்பில் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய பெண்களுக்கு, வெள்ளைப்படுதல் சம்மந்தப்பட்ட பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டியூபல் பிளாக் மிக அதிகமாக இருந்தது. ஸோ இதை எவ்வாறு சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தப்பட்ட ரெஃபரன்ஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அந்த தவசி கீரையுடைய குறிப்புகள் இருந்ததை பார்க்க முடிந்தது. ஸோ அது எப்படி ஒரு காம்பவுண்ட் ப்ரிப்பரேஷனாக இல்லாமல் ஒரு சிம்பிள் ப்ரிப்பரேஷனாக ஒரு யூனிஃபைடு மருந்தாக எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்தபோது என்ன பண்ணாங்கன்னா, இந்த தவசிக்கீரையுடைய முழு தாவரத்தையும் உலர வைத்து எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அந்த ஒரு சாம்பலை ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜர் கொண்டு வந்து, அதன் பிறகு இந்த மாதிரி டியூபல் பிளாக் இருக்கக்கூடிய ஒரு 30 பேஷண்ட்ஸ்க்கு வழக்கமாக அவங்க கொடுத்து கொண்டிருந்த ட்ரீட்மெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த தவசிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலை கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு 3 மாதம் கழித்து ஹிஸ்டோசால்ஃபென்ஜியோகிராம் சொல்லுவாங்க, அதாவது பிறப்புறுப்பில் ஒரு வகையான டையை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ரே அல்லது ஸ்கேன் செய்து அந்த டை எவ்வளவு உள்ளே போயிருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சிகிச்சை. அதை செய்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17 பேருக்கு முதல்ல பைலேட்ரல் டியூபல் பிளாக்னு சொல்லுவாங்க, 2 பக்கமும் பிளாக்காக இருந்த அந்த கருக்குழல் அடைப்பு சிலருக்கு பார்த்திங்கன்னா 17 பேர் வரையிலும் ஒரு பக்கம் பிளாக்காக மாறி இருந்தது. 3 பேருக்கு 2 பக்கமுமே பிளாக் இல்லாத ஒரு சூழல் இருந்ததை பார்க்க முடிந்தது. 10 பேருக்கு அதிகப்படியான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு செகண்ட் லெவல் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு இதே 30 பேர் இருக்கக்கூடிய குழு மாதிரியே ஒரு 300 பேர் இருக்கக்கூடிய குழு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸோடு சேர்ந்து இதே மருந்தை அவர்கள் ஒரு லார்ஜ் ட்ரையலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தபோது அந்த 100 பேரில் பார்த்திங்கன்னா 6 மாதம் அந்த மருந்துகளை கொடுத்தாங்க. ஏன்னா 3 மாதங்கிறது ஷார்ட் டைமாக இருக்கிறதுனால 6 மாதம் அது கூட நல்ல உணவு கட்டுப்பாடுகள், அசைவ உணவு இல்லாத ஒரு பழக்கம், உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, நம்மளுடைய நேச்சுரல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து அவர்களுக்கு ஒரு இன்டகிரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக ஒரு 100 பேருக்கு கொடுக்கும்போது 6 மாதம் முடிந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 பேருக்கு அது முற்றிலுமாக குணமாகி இருந்தது. 17 பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிளாக் குணமாக இருந்தது. மீதி இருப்பவர்களுக்கு அதிகமாக குணம் அளிக்கவில்லை. இன்றைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆயுஷ் மினிஸ்ட்ரி கீழே இந்த தவசிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலை லார்ஜ் ஸ்பெக்ட்ரம் ட்ரையல் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பெண்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பிஹெச்சி லெவலில் அவங்கள சூஸ் பண்ணி அவர்களுக்கு இந்த மருந்துகளை கொடுக்கும்போது என்ன மாதிரி முடிவுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால்
நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் அல்லது வயதான பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தவசிக்கீரையுடைய முழுமையான தாவரத்தை எடுத்து நல்லா அரைச்சி அதை வந்து மாதவிலக்கு முடிகின்ற நேரத்தில், அதாவது 1லிருந்து 3வது நாள் வருதுன்னா அந்த 3வது நாள்லேருந்து காலை வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மோர் சாப்பிட சொல்லுவாங்க. இதை வந்து அடுத்த பீரியட்ஸ் வர வரையிலும், அடுத்த 28 நாட்கள் வரையிலும் இதை வந்து உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு 6 மாதம் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது அவர்களுக்கு குழந்தை நின்றுவிடும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனோடு சேர்ந்து இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் செய்யக்கூடிய ரிசர்ச்சும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இதை தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் க்ரூடாக அவங்க செய்ய முடிஞ்ச விதத்தில், அதாவது இலை, அதோட காய், அதோட வேர் எல்லாத்தையும் எடுத்து அரைத்து கரெக்டாக ஒரு 6 மாத காலம் சாப்பிடும்போது 3 மாதம் முடியும் போதோ 4 மாதம் முடியும் போதோ குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை ஏற்படுவதற்கு அது உதவி செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு மாடர்ன் அவங்களுக்கு வந்து இது டியூபல் பிளாக்கை குணப்படுத்துதா, இல்லை வந்து கருமுட்டையுடைய வளர்ச்சியை குணப்படுத்துதா, இல்லை ஆன்டிமலரியன் ஹார்மோன் சொல்லக்கூடிய ஏஎம்ஹெச் அளவை அதிகப்படுத்துதான் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வைத்தியர்களுக்கோ பாட்டிகளுக்கோ தெரியறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதே ஒரு பழக்கத்தை மாடர்ன் மெடிசனோடு சேர்ந்து ஒரு இன்டெக்ரேட்டிவ் ப்ரோக்ராமாக பண்ணும்போது இந்த மாடர்ன் மெடிசனில் பண்ணக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸ், அதாவது இந்த ஹிஸ்டோசால்ஃபென்ஜியோகிராம், ஏஎம்ஹெச், இந்த டெஸ்டெல்லாம் பண்ணி பார்க்கும்போது கணிசமான அளவு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடிந்தது. ஏன்னா இன்றைக்கு இந்த ஏஎம்ஹெச் அப்படிங்கிற ஒரு பரிசோதனை மிக மிக முக்கியமான ஒரு பரிசோதனையாக இருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு பெண் கருத்தரிக்க முடியுமா, இயற்கை முறையோ அல்லது செயற்கை முறையோ எந்த முறையில் செய்தாலும் அந்த கரு வந்து அந்த கருப்பை, அந்த கருவை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி உடையதாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கூட இன்றைக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த ஏஎம்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனுடைய அளவை பொறுத்து தான் இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலான மாடர்ன் மெடிசன் டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஏஎம்ஹெச்சை அதிகமாக வந்து அவங்க பார்க்குறது கிடையாது. சில ரீப்ரொடக்டிவ் சென்டர்ஸ் கூட, இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா முதல் லெவலில் அந்த ஏஎம்ஹெச்சை பார்க்குறதில்ல. 2 முறை 3 முறை செயற்கை முறை கருவூட்டல் செயல் படவில்லை அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஏஎம்ஹெச்சை பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த தவசிக்கீரையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குழந்தை பிறப்பு இன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது பெண் மலடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு முழுமையாக வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மருத்துவர்கள் நமக்கு அளிக்கக்கூடிய மருந்துகள் என்பது நம்முடைய நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அல்லது மக்களுடைய நலவாழ்வில் அவை அக்கறை கொண்டவையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நாம் உட்கொள்ளக்கூடிய பல மருந்துகள் என்பது கேள்விக்குரியதாகவும் சந்தேகத்திற்குரியதாகவும் மாறிவிட்டதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். சமீபத்தில் மும்பையில் ஐடி, அதாவது வருமான வரித்துறை, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மருந்து நிறுவனத்தினுடைய இதர செலவினங்களில் 76 லட்சம் ரூபாய்க்கான அதனுடைய செலவினங்கள் சந்தேகத்திற்குரியதாக இருப்பதாக சொல்லி அதன் மீது விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் அதன் வருமான வரி விதிக்க முடியாத இதர செலவினங்களின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட அந்த பணம் எதற்கு செலவிடப்பட்டது என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிற போது அது மருத்துவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பதற்காக அந்த பணத்தை இந்த அழகு சாதனம் சார்ந்த மருந்து பொருட்களை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் செலவிட்டிருக்கிறது என்று அந்த செய்தி குறிப்பிடுகிறது. இது உண்மையிலேயே கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. பொதுவாக அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிற பல மருந்துகள், உதாரணமாக நீங்கள் போய் ஒரு மருத்துவரிடம் ஒரு மருந்தை நீங்கள் கேட்கிற போது அவர் ஒரு குறிப்பிட்ட மருந்தை உங்களுக்கு எழுதி தருவார். எழுதி தருவது மட்டுமல்ல, அதை ஒரு குறிப்பிட்ட சில மருந்து கடைகளில் தான் வாங்க வேண்டும் என்று அந்த மருத்துவரை அறிவுறுத்துவார். சில மருந்துகள் அவரிடம் தவிர வேறு எங்குமே கிடைக்காது, அதாவது அந்த கடைகளை தவிர வேறு எங்குமே கிடைக்காது என்கிற நிலையை கூட நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் மருத்துவ அறிவியலின்படி அப்படி ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பல மருந்துகள் பல பிராண்ட் பெயர்களில் இருந்தால் கூட
அதனுடைய அடிப்படை மருந்து தன்மை என்பது ஒன்றுதான். இதை ஜெனரிக் மெடிசன் என்று சொல்வார்கள். அப்படி மருந்துகளை அதனுடைய அடிப்படை பெயர்களிலேயே விற்க வேண்டும், அவற்றுடைய பிராண்ட் நேம்களில் விற்கக்கூடாது என்கிற கோரிக்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அது இன்றைக்கு இன்னும் செயல்முறைக்கு இந்தியாவில் வரவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஜெனரிக் மெடிசின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொது பெயர்கள் இருக்கக்கூடிய மருந்துகளினுடைய உண்மையான விலை என்பது மிக மிக குறைவு. ஆனால் அதை இது போன்ற பிராண்ட் பெயர்களில் நீங்கள் விற்கிற போது அது பல மடங்கு அதிகமான விலைக்கு விற்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஒரே மருந்து பல புதிய பிராண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு பெருமளவிற்கு நோயாளிகள் கொள்ளையடிக்கப்படக்கூடிய சூழல் என்பது இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணமாக இருப்பவர்களே மருத்துவர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த மருத்துவர்கள் எப்படி இந்த மருந்துகளை எழுதுகிறார்கள் என்று பார்த்தால், இந்த மருந்து நிறுவனங்கள் அவர்களை தங்களுடைய மிகப்பெரிய அளவிற்கான வலைப்பின்னலில் கொண்டு வந்திருக்கின்றன. முக்கியமாக மருத்துவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவது, அந்த வெளிநாட்டு பயணங்களில் அவர்களுக்கான முழு செலவையும், அதாவது அவர்கள் ஹோட்டலில் தங்குவது, சுற்றி பார்ப்பது, பிற செலவினங்கள் என அனைத்தையுமே அந்த நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளும். அதற்கு பிரதியுபகாரமாக இந்த மருத்துவர்கள் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய மருந்துகளை ப்ரமோட் செய்வார்கள். அதாவது தங்களிடம் வரக்கூடிய நோயாளிகளுக்கு அந்த மருந்துகளை எழுதி கொண்டே இருப்பார்கள். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடியது. இன்னொன்று, நிறைய மருத்துவ பிரதிநிதிகள் தொடர்ந்து மருத்துவர்களை வந்து சந்தித்து கொண்டே இருக்கிற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக, நீங்கள் ஒரு தனியார் மருத்துவருடன் சென்றால் நோயாளிகள் அங்கே காத்து கொண்டிருப்பது போலவே அந்த மருத்துவரை சந்திப்பதற்காக மருந்து நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளும் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மிக விலை உயர்ந்த பரிசுகளை அந்த மருத்துவர்களுக்கு கொடுப்பது, அல்லது மருந்துகளை அவர்களிடம் கொடுத்து இதை நோயாளிகளுக்கு கொடுங்கள் என்று சொல்வது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்வதை பார்க்கிறோம். நீங்கள் தொலைக்காட்சி பெட்டிகள், ஃப்ரிட்ஜ், ஏசி, அல்லது இன்னும் அவர்களுடைய அந்த டாக்டரினுடைய செல்வாக்கை பொறுத்து மிகப்பெரிய அளவிற்கான பரிசுகளையோ பணப்பரிசுகளையோ கொடுக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை நாம் பார்க்கிறோம். இதனுடைய விளைவுகள் என்ன என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் பல மருந்துகள் என்பது மிகவும் அந்த நோயாளிக்கு உப விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக, வேறு பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட ஒரு புதிய மருந்தை நீங்கள் ஒரு நோயாளிக்கு பரிந்துரைக்கிற போது அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய பிராண்ட் அதை ப்ரமோட் செய்வது தான் அந்த மருத்துவனுடைய முதன்மையான நோக்கம் என்று சொன்னால், அதனால் உடனடியாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த நோயாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். இது உண்மையில் நம்முடைய மருத்துவ பண்பாடு என்பது மிக பெரிய அளவிற்கு ஆபத்தான ஒன்றாக மாறிவிட்டதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒருபுறம் பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்றால் போலியான பரிசோதனைகளின் மூலமாக பெருமளவிற்கு நோயாளியிடமிருந்து பணம் கறக்கப்படுகிறது. தேவையற்ற பல பரிசோதனைகளை செய்து ஒருவருக்கு எந்த நோயும் இல்லை என்று சொல்வதற்குள்ளாகவே அவர் ஒரு 1,50,000 லட்சத்தையோ 1 லட்சத்தையோ செலவு செய்ய வேண்டிய அளவிற்கு இன்றைக்கு நோயாளிகளை அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களை சூறையாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது போதாதென்று எழுதக்கூடிய இந்த மருந்துகளிலும் கூட மருத்துவர்கள் பெருமளவிற்கு ஆதாயம் அடைகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் ஒரு மருந்து கடையில் ஒரு மருத்துவர் எழுதக்கூடிய மருந்துகளுக்கு அந்த மருத்துவருக்கு அந்த மருந்து கடையிடமிருந்து 25% 40% வரைக்கும் கூட கமிஷனாக செல்கிறது என்கிற குற்றச்சாட்டும் கூட இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையில் நம்முடைய ஒரு நலவாழ்வு சம்பந்தமான அடிப்படையான பல கேள்விகளை எழுப்புகிறது. ஏனென்றால் மருந்து நிறுவனங்களுடைய வளர்ச்சி, மருந்து நிறுவனங்களுடைய மேம்பாட்டிற்காக மருத்துவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய மனசாட்சியை அடகு வைக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் சிறந்த உதாரணங்கள் என்று சொல்லலாம். அப்படி பார்க்கிற போது இதன் மீது நாம் எப்படி ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரப்போகிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. நிச்சயமாக மருந்து நிறுவனங்களுடைய வரவு செலவு கணக்குகள் கடுமையாக தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மருத்துவர்களுக்கு இதுபோன்று வெளிநாட்டு பயணங்களை ஏற்பாடு செய்து கொடுப்பது அல்லது அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுப்பது, இதன் மீது கடுமையான தடை விதிக்க வேண்டும். அத்தகைய செலவினங்களின் மீது வருமான வரித்துறை கடுமையான கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஏனென்றால் ஒவ்வொரு மருந்து நிறுவனமும் இப்படி மருத்துவர்களுக்கு பரிசு பொருட்களை அளிப்பதற்கோ அல்லது அவர்களை வெளிநாட்டு பயணங்களுக்கு ஏற்பாடு செய்வதற்கோ பல கோடி ரூபாய்களை ஒவ்வொரு ஆண்டும் செலவழிக்கிறது என்கிறார்கள். ஒரு நிறுவனம் விளம்பரத்திற்காக பணம் செலவு செய்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு விளம்பரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், அந்த விளம்பரத்தில் உங்களுக்கு முன்வைக்கப்படுகிற பொருளை நீங்கள் பிடித்திருந்தால் வாங்குவீர்கள், இல்லாவிட்டால் வாங்கப் போவதில்லை. ஆனால் மருந்து என்பது அப்படி அல்ல.
ஒரு மருத்துவர் என்பவர் ஒரு மருந்தை பரிந்துரைத்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள். அப்படி இருக்கிற போது நோயாளிகளுடைய இந்த பலவீனமான ஒரு நிலையை பயன்படுத்தி கொண்டு அவர்களிடம் தாங்கள் விரும்புகிற நிறுவனங்களுடைய மருந்துகளை, விலையுயர்ந்த மருந்துகளை, பக்க விளைவுகளை பற்றி கூட கவலைப்படாமல் பரிந்துரைப்பது என்பது மருத்துவ பண்பாட்டிற்கே எதிரான ஒன்று. ஆனால் பல சமயங்கள் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ அமைப்புகள் என்பது இதை வாயளவில் கண்டிக்கின்றனவே ஒழிய இத்தகைய ஒரு நடைமுறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு எதிரான எந்த கடுமையான நடவடிக்கையையும் எடுப்பதில்லை என்பதைத்தான் நடைமுறையில் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கண்காணிப்புகள் தேவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. புதிய மருந்துகள் சந்தையில் அறிமுகப்படுத்தப்படுகிற போது அந்த மருந்துகளினுடைய தரம், விலை இவை கடுமையாக பரிசோதிக்கப்பட வேண்டும். புதிய பிராண்ட் மருந்துகளுக்கு அனுமதி கொடுக்கிற போது எந்த அடிப்படையில் அந்த புதிய பிராண்ட் அறிமுகப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி அரசு கடுமையான ஒரு கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் எத்தகைய மருந்துகளை பரிந்துரைக்கிறார்கள், மருந்து கடைகளில் எத்தகைய மருந்துகள் அதிகம் விற்கப்படுகின்றன என்பதை எல்லாம் கண்காணிப்பதற்கான ஒரு வலிமையான ஒரு அமைப்பு இங்கு இருக்க வேண்டும். மருத்துவர்கள் தொடர்பாக, மருந்துகள் தொடர்பாக வரக்கூடிய புகார்களை உடனடியாக விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்க வேண்டும். இதெல்லாம் அதோடு மட்டுமல்லாமல் மருந்து கம்பெனிகளுடைய செயல்பாடுகள், முக்கியமாக அந்த மருந்து கம்பெனிகளுடைய அந்த செயல்பாடுகளின் வழியாக எப்படி அவர்கள் தங்களுடைய மருந்துகளை விற்பதற்காக குறுக்கு வழிகளை பயன்படுத்துகிறார்கள் என்பது போன்ற விஷயங்கள் கண்காணிக்கப்படாவிட்டால் மக்கள் மருந்துகள் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய அபாயத்தை தொடர்ந்து எதிர்கொள்ள நேரிடும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வானிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தீ பாதுகாப்பு மற்றும் தீயணைப்பு பயிற்சியாளர் திரு இரா ராசு. தீயணைப்பு பயிற்சியாளர், தீ பாதுகாப்பு பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக தீ விபத்துக்கள் அப்படின்னா எப்படி ஏற்படுது? ஒரு சிறிய வீடு அப்படியா இருந்தால் எங்கே இருக்கும்? ஒரு பெரிய தொழில் நிறுவனங்களாக இருந்தால் அதோட பாதிப்பு எப்படி இருக்கும்? ஒரு பேரிடர் வரும்போது எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் ஏற்படும்? இதெல்லாம் மீண்டு வரணும் அப்படின்னா எப்படிப்பட்ட பயிற்சிகள் தேவை? இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தீ பாதுகாப்பு மற்றும் தீயணைப்பு பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சாதாரண ஒரு வீட்டில் கூட தீ விபத்து ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய தொழில் நிறுவனங்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு, அதனால ஒரு பொருள் நஷ்டம், எப்படியோ உயிர் சேதம், இப்படி பல விதத்தில் தீனால் வர பாதிப்புகள் நிறைய இருக்குது. இந்த பாதிப்பு வராமல் இருக்கணும்னா நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன பண்ணணும்? அந்த பாதிப்பு நடந்த உடனே அந்த நிமிடத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னவா இருக்குது? இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பேரிடர் காலகட்டங்களில் நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஏன்னா நம்ம இப்போ நம்மளை சுற்றி இதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். வீடுனா ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ஷார்ட் சர்க்கியூட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய நிறுவனங்கள், நம்ம இதுக்குள்ளேயே தான் இருக்கோம். அப்படின்னும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் யாருக்கு வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு சாமானிய மனிதன்லேருந்து ஒரு திறமையான ஒரு பொறியாளர் வரைக்கும் இந்த துறை சார்ந்த ஒரு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நீங்கள் வந்து அடிப்படையில் ஒரு பட்டய பொறியாளர், பெரிய தொழில் நிறுவனங்களை பணியாற்றிருக்கீங்க, அதுக்கப்புறம் சொந்தமாக நிறுவனமும் நடத்திருக்கீங்க. இந்த இது சார்ந்த ஃபயர் சேஃப்டி சார்ந்த ஒரு ட்ரைனிங் வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த அனுபவங்கள் சார்ந்த எல்லா விஷயத்தையும் எங்கள் நேயர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல தீ விபத்துக்கள் அப்படின்னா இது ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? எங்கே எப்படிப்பட்ட விபத்துக்கள்லாம் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது? நம்ம பொதுவாக பார்த்தோம்னா மக்கள் வந்து வெப்ப சக்தியை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. சமையலாக இருக்கட்டும் அல்லது தொழிற்சாலையாக இருக்கட்டும், மின் உற்பத்தியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வெப்ப சக்தியை பயன்படுத்தணும். அதை பாதுகாப்பாக பயன்படுத்துகிற வரைக்கும் விபத்துகளை நம்ம சந்திக்க மாட்டோம். எங்கெங்கே தவறுகள் நடக்குதோ அப்போது வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு விபத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதற்காக எப்போதுமே தீனா என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஒரு முக்கிய மூலக்கூறுகள் ஒரு 4. அது வந்து முதல் மூலக்கூறு வந்து எரிபொருள். எரிபொருள் கொஞ்சம் வெப்பப்படும் போது அதுலேருந்து ஒரு ஆவி வருது. அது வந்து காற்றோட கலந்து இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு ஒரு ஊக்கச்செயலை ஈடுபட்டு அது வந்து தீ பிடித்தல் அப்படின்ற ஒரு ரசாயன மாற்றத்தை உண்டாக்குது. அந்த நேரத்தில் ஏற்படுற ஒரு நிகழ்வு வந்து அது தொடர் நிகழ்ச்சியாக
அது தொடர்ந்து மற்ற பொருள்களையும் பற்றி பெரிய தீயாக மாறுறதுக்கு வாய்ப்பு வந்தது. அதனால் தீ விபத்து வரணும்னா முதல்ல எரிபொருள்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எது எரியும் எது எரியாது இதை தெரிஞ்சிட்டோம்னாலே கிட்டத்தட்ட நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது, தீயை நம்ம உண்டாக்காம இருக்கணும்னா சூழலை ஒழுங்காக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்க பொருட்கள் எது வெப்ப சக்தியினால் தாக்கப்படலாம் அப்படின்ற போது அந்த பொருளை விலக்கி இடம் மாற்றி ஒழுங்கு பண்ணி வச்சுருந்தாலே விபத்துகளை நம்ம சந்திக்க மாட்டோம். பெரும்பாலும் நம்ம அதுக்கெல்லாம் நிறைய முறைகளை நம்ம ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். வீட்டாக இருந்தால் வீட்டில் நம்ம பொருட்களை இந்த வெப்ப சக்தி எங்கெங்கே நம்ம பயன்படுத்துகிறோம், அடுப்பாங்கரையில் பயன்படுத்துகிறோம். அங்கே நம்ம போட்டுக்கிற துணிமணிகளாக இருக்கட்டும், எளிதாக தீப்பிடிக்கக்கூடிய பொருளோடு நம்ம கிட்ட போகும்போது நம்ம மேலே தாவறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ரொம்ப கவனமாக நம்ம இருந்தோம்னால ஆப்ரன் போட்டுக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு தளர்ந்த ஆடைகள் இல்லாமல் ஆடைகளை கொஞ்சம் அழுத்தமான முறையில் கட்டிக்கிறோம். கிடுக்கி பிடிச்சி தூக்குறோம். ஏன்னா பாத்திரங்களை தூக்கும்போது தவறுகளை பண்ணிடுவோம். அதே மாதிரி மேல் போட்டிருக்க ஒரு துப்பட்டா மாட்டிக்குது. ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப இயல்பாக பொங்கி வர்ற பாலை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த துப்பட்டா அப்படி தூக்கிறாங்க. ஒரு டாங்ஸை பிடிச்சி தூக்காமையும் அல்லது ஒரு கைப்பிடி உள்ள பாத்திரத்தை பயன்படுத்தாமல் நேரடியாக ஒரு ரவுண்டான பாத்திரத்தில் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அவங்க தவறுதலாக போய் தன் துப்பட்டாவை பிடிச்சி தூக்கும்போது அதை அந்த கொஞ்சம் போய் அந்த இதெல்லாம் போய் அந்த கொக்கியில் மாட்டிக்குது. தன்னால் விடுவிச்சிக்க முடியல. உடனே என்ன ஆகுது, அந்த தீ அது அந்த யார் தூக்குறாங்களோ அவங்கள பாதிக்க ஆரம்பிச்சிருது. அப்போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் அதுக்குள்ளே அவங்க பக்கத்தில் இருந்தவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு காப்பாற்றிடுறாங்க, தண்ணியை ஊற்றுறாங்க அல்லது ஏதோ ஒரு செயல்பட்டு அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க. எரிபொருளை தக்கபடி செயல்படுத்தினோம்னா ஒரு விபத்து வராது. மின்சாரத்தையும் அதே மாதிரி கவனமாக கையாண்டோம்னா தீ விபத்துகள் வரவே வராது. அதே போல் எது ரசாயன பொருட்கள் நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் தானாகவே தீப்பற்றிக்கக்கூடிய ஒன்றோடு ஒன்று கலக்கும்போது ஏற்படக்கூடிய ஆபத்துகள் உண்டு. அதனால் ரசாயன பொருட்களை கையாளும் போது ரொம்ப கவனம் இருக்கணும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக கையாளும் போது அந்த கவனக்குறைவினால் நமக்கு விபத்துகள் வராது. சூழல் ஒழுங்காக இருக்கணும், எரிபொருளை பக்குவமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம என்னன்னு. அப்புறம் அதற்கு வேண்டிய என்னென்ன தடயங்கள் இருக்கோ அதை ஒழுங்கு பண்ணி வச்சிட்டோம்னாலே விபத்துகள் வராது. இதுதான் வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற போது விபத்துகள் வராமல் இருக்கணும்னா விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு விதிமுறை வச்சுருக்கோம். அதாவது எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்பர் வள்ளுவர். வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அந்த வருமுன் காவாதான்றது ஒரு திட்டமிடல். எதை எடுத்தாலும் ஒரு திட்டம்ன்றது வேணும். இந்த திட்டம் இருந்துட்டுனா கண்டிப்பாக விபத்துகள் வரவே வராது, சந்திக்க வேண்டிய சூழலும் வராது. இது என்னுடைய முதல் கருத்து. கண்டிப்பாக சார். இப்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள் நம்ம சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் நம்ம கையாளுற விதங்கள் சொல்லுவோம். ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அங்கே தீ விபத்துக்கள் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களில் ப்ராசஸ் நிறைய, அதாவது பொருளை உற்பத்தி செய்யும்போது வெப்ப சக்தியை ஈடுபடுத்தியோ அல்லது வெப்பம் உண்டாக்கக்கூடிய செயல்களோ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கே தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. அவங்க இந்த அதில் உண்ட என்னென்ன ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டோ அதையெல்லாம் அவங்க பயன்படுத்தி ஆகணும். அதாவது தற்காப்பு கவசங்களும் போட்டுக்கணும். அதே நேரத்தில் அதுக்கு வேண்டிய எச்சரிக்கை கருவிகள்லாம் இருக்காங்க. அந்த கருவிகள்லாம் ஒழுங்காக இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கணும். எச்சரிக்கை முன்னாடியே சொல்லணும், சூடு அதிகமாகுது அல்லது வழிஞ்சு ஓடக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுது, எந்தெந்த விதமாக தீப்பிடிக்கலாமோ அதையெல்லாம் முன்னாடியே அவங்க திட்டமிட்டு ஒன்றையும் சொல்லியிருக்காங்க. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன வழிமுறைகள் உண்டோ தவிர்க்கக்கூடிய வழிமுறைகளை முன்னாடியே பண்ணி வச்சுருக்காங்க. அதை இவங்க கடைபிடிக்கும்போது இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்க கொஞ்சம் அலட்சிய போக்கோ அல்லது அதை பற்றி அவங்க அதிக அக்கறை காட்டாமல் இருக்கும்போதோ அல்லது எண்ணங்கள் சிதறும் போதோ விபத்துகள் வரறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிற்சாலைகளை அதிகமான தீ விபத்துகளுக்கு காரணமே முதல்ல அவங்க பொருட்களை வகைப்படுத்தி வைக்காது. ரெண்டாவது, தொழில் செய்யும்போது அங்கே வர்ற வெப்ப ஈடுபாடு அளவுக்கு மீறி போகாத இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பேராமீட்டர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது. அந்த கருவிகளை சில நேரங்களில் தானியங்கி கருவிகளாக இருக்குது. அவங்க இவங்க போய் பைபாஸ் பண்ணிவிட்டு அதை மீறி அதை ஷடவுன் பண்ணிட்டு இவங்க வேறு விதமாக அதை பயன்படுத்த போவாங்க. அப்போ ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலான தீ விபத்துகளுக்கு காரணமே அந்த என்னென்ன அவங்களுக்கு விதிமுறைகள் போட்டிருக்காங்களோ அதே போல் மின்சாரத்துக்கு லாக் அவுட் அண்ட் டேக் அவுட்லாம் இருக்குது. அதாவது எங்கே எதை கட்டுப்படுத்தி வைக்கணுமோ அதை கட்டுப்பாட்டை முன்னாடியே கட்டுப்பாட்டு முறைகள்லாம் இருக்குது. அந்த முறைகளை இவங்க மீறுவாங்க. மீறும்போது தான் விபத்துகளுக்கு ஆளாகிறாங்க. அங்கே ஒரு ஸ்பார்க் அடிக்காத
லைட்ஸு மற்ற எல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு கூட ஒரு கேஸ் ஃபில்லிங் பிளான்ட்டில் பெரிய விபத்தை உண்டாக்கிடும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துக்கும் வேண்டிய தற்காப்பாக அந்த லைட் இருக்குது, சுவிட்ச் இருக்குது, எதில் இருந்தாலும் அந்த ஒரு வெளியில் ஸ்பார்க் வராதபடி ஒரு பாதுகாப்பு கவசத்தோடு இருக்கும் ஒவ்வொன்றும். அந்த கவசங்கள் நீக்கப்பட்டோ அல்லது அதில் பழுது இருந்து சரிபடாமல் வருடம் ஒரு பராமரிப்புக்காக ஒரு செக் பண்ணுவாங்க. அந்த அது ஆடிட்னு சொல்லுவோம், சேஃப்டி ஆடிட் அல்லது ஃபயர் ஆடிட். அந்த ஆடிட்லாம் பண்ண தவறி இருந்தால் அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எர்த்திங் சரியாக போகாது, அல்லது அந்த கருவியில் இருக்க செயல்பாட்டில் ஏதோ ஒரு குறை இருக்கும், ஓவராக பேரிங் வீணாக போயிருந்துருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் அதிகபட்ச வெப்பத்தை வெளியிடலாம் அல்லது வேறு விதமாக செயல்பட்டுரும். அந்த செயல்படுற போது இவங்க விபத்துகளை சந்திச்சிடுறாங்க. பெரும்பாலான தொழிற்சாலைகளில் எந்த காரணத்தை கொண்டும் அந்த தொழிலாளர்கள் அந்த இதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மனிதர்கள் தான் அதிக தவறு பண்ணுறோம், மெஷின் அதிகமாக தவறு பண்ணுறதில்ல. அதில் வந்து ஆட்டோமேஷன் நிறைய வந்தாச்சு. இப்போ புதுசாக வந்திருக்க இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் நிறைய வர வர அந்த இதை வந்து எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட சிஸ்டம் பண்ணி எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ரொம்ப நல்ல முறையில் இப்போ எல்லாத்தையும் எச்சரிக்கை முன்னாடியே செய்யக்கூடிய வகையிலையும் அது அதே போல் சென்ட்ரல் அந்த ப்ராசஸிங் யூனிட்டில் என்னென்ன நடக்குதோ அத்தனையும் கம்ப்யூட்டரில் பார்க்குற அளவுக்கு வந்தாச்சு. அந்த அந்த அளவுக்கு இருக்கும்போது இவங்க தொழிலாளர்களாக இருக்கவங்களும் அந்த நிறுவனமும் அதில் ரொம்ப அதிக அக்கறை காட்டுச்சுன்னா விபத்துகள் தொழிற்சாலைகளில் வராமல் பாதுகாக்க முடியும். இப்போ ஒரு சாதாரண வீடுகளையும் சரி, ஒரு பெரிய தொழில் நிறுவனங்களையும் எப்படி தீ விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அந்த தீ வந்து மலமலமலன் பற்றி எரிஞ்சு ஒரு பெரிய ஒரு இடத்தையே பாதிக்குது அப்படின்னும் போது அந்த மாதிரியான நேரங்களில் தீயணைப்புன்னு வரும்போது நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அதாவது ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் சரி அல்லது நம்ம வீட்டிலே இருந்தாலும் விபத்துன்னு வந்துட்ட பிறகு அதை அறிவிக்க கற்றுக்கணும். முதல்ல விபத்து எப்படி ஆனாலும் விபத்துன்னு ஆகிப்போச்சு, ஆன பிறகு எச்சரிக்கை பண்ணுறது ஒன்று, சத்தம் போட்டு தீ தீ தீன்னு அறிவிக்கிறது, ஃபயர் ஃபயர் ஃபயர்ன்றோம். இல்லை இது தொழிற்சாலையாக இருந்தால் அதில் ஒரு இந்த சுவிட்சை ஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா இடம் பெரிய இடம், எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது தீ விபத்து ஆகிப்போச்சுன்னு. அப்போது வந்து ஒரு 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 ஃபயர் அலாரத்தை ஆப்ரேட் பண்ணோம்னா இந்த ஹோல் பிளான்ட் வில் கெட் அலர்ட். முதல்ல எல்லாரையும் அலர்ட் பண்ணணும், முதல்ல எச்சரிக்கை பண்ணி எல்லாரும் ஒரு அவங்க விழிப்புணர்வு உண்டாக்கணும். அந்த விழிப்புணர்வுக்கு அப்புறம் தான் இவங்க பக்கத்தில் உள்ள பொருளில் போய் பாஞ்சிராதபடி அந்த நெருப்பை விலைக்கு விடணும். ஏன்னா நெருப்பு பிடிச்சிருச்சு, விபத்து ஆயிடுச்சு, இனிமேல் ஸ்ப்ரெட்டிங் தான் அடுத்த வேலை. அது தாவரத்துக்கு வேண்டிய பொருள் இல்லாத பண்ணும். வால்வு இருந்தால் வால்வை க்ளோஸ் பண்ணுவாங்க, தொடர்ந்து அதுக்கு எரிபொருள் கிடைக்காத பண்ணுவாங்க. இல்லை நீரை பீச்சடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபயர் ஹைட்ரண்ட் இருக்கும், அதை பயன்படுத்தி அது மேலே நீரை பீச்சடிப்பாங்க. இல்லை பவுடர் அது மாதிரி கெமிக்கல் ரசாயனங்களை தூவி அது மேலே அணைப்பாங்க, நுரைய தூவி அணைப்பாங்க. இது வந்து தொழிற்சாலைகளில். வீட்டுங்களில் ஒரு சின்ன தீ அணைப்பானம் வச்சுருப்பாங்க. அந்த தீ அணைப்பானை எடுத்து அதை இயக்கும் விதங்கள் தெரிஞ்சிருந்தால் எளிதாக அந்த தீ மேலே எந்த தீ பற்றி எரியுதோ அது மேலே அந்த சீட்டதி ஃபயரில் அதை கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து வர்ற கெமிக்கல்ஸ் அது மேலே தூங்கினாங்கன்னா அணைஞ்சு போயிடும். இதே அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருந்து அதில் தீ பிடிச்சி தெரியுது, அணைச்சிடணும் அப்படின்னா முதல்ல தண்ணி எடுத்து கொடுத்தோம்னா பெரிய விபத்தாக மாறிடும். அதுக்கு பதிலாக மேலே ஒரு தட்டு போடணுன்ற எண்ணம் வரணும், மேலே ஒரு பிளாங்கெட் பண்ணணுன்ற எண்ணம் வரணும். அதுக்கு ஈர துணியெல்லாம் கொண்டு வந்து போத்தலாம் கொள்ளலான்ற அதெல்லாம் அடுத்த வேலை. பக்கத்தில் இருக்கிறத வச்சு செய்கிறது தான் முதல்ல பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், முதல்ல ஒரு பிளேட் எடுத்து பிளாங்கெட் பண்ணுறோம். மேலே காற்றினுடைய தொடர்பு இல்லாத பண்ணும்போது தீ ஆட்டோமேட்டிக்காக அணைய ஆரம்பிச்சோம். கீழே கேஸையும் அணைக்கிற போது எரிபொருளும் கீழே இருந்து எரியல, ஓவர் ஹீட்டிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. தொழிற்சாலைகள்லையும் ஷட் டவுன் பண்ணுவாங்க, ஃபயர் ஹைட்ரண்டைஸ் பண்ணுவாங்க, ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மனுஷன் போய் பக்கத்தில் இருந்து தீயை அணைக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும்போது அங்கேயெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு வேண்டிய அமைப்பு வச்சுருக்காங்க. தண்ணியை பீச்சி எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே நீர்த்தி விலைகளை அது மேலே போடும்போது அப்படியே வரும்போதே நெருப்புக்கிட்ட வரும்போதே அதுக்கு ஆவியாகிறதுக்காக வேண்டிய வெப்பத்தை அங்கேருந்து எடுக்கும். வெப்பம் குறைய தீ அணைய ஆரம்பிச்சிடும். எளிதாக தீயை கட்டுப்படுத்துறதுக்கு எல்லா தொழிற்சாலைகள்லையும் ஃபயர் ஹைட்ரண்ட் வச்சுருக்காங்க, ஃபயர் செக் டோர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த தீ இங்கேருந்து அங்கே போயிடாதபடி இருக்கிறதுக்கு தடுப்பு. அதே போல் எதை அந்த வால்வ்ஸ் க்ளோஸ் பண்ணுறது, எரிபொருள் கிடைக்காத பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க வழிமுறைகள் வச்சுருக்காங்க. எச்சரிக்கை, அடுத்தது ஸ்ப்ரெட் ஆகாமல் கட்டுப்படுத்துறது, அடுத்தது வந்து யாராவது பாதிக்கப்பட்டால் முதல்ல அவங்களுக்கு முதலுதவி பண்ணிடணும், அடுத்தது எல்லாரையும் வெளியேற்றுறோம். அதுவே தீ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இனிமேல் பண்ண முடியாது, அல்லது அங்கே இருக்க ஒரு சூழல் வந்து மனிதன் இருந்து செயல்பட முடியாதுன்னா கண்டிப்பாக அவங்கள மொத்த பேரையும்
பாதுகாப்பான இடம் நோக்கி போக சொல்லி எல்லாரையும் எச்சரிக்கைப்படுத்திட்டு யார் யார் பயிற்சி பெற்றிருக்காங்களோ அவங்க மட்டும் முன்னின்று வேலை செய்வாங்க. இதுதான் தொழிற்சாலைகள் நடக்கிறது. வீட்டுங்களில் எல்லாருமே தப்பிச்சு போயிடுறது தான் கற்றுக்கணும் முதல்ல. ஏன்னா பெரிய தீயான பிறகு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம். பண்ண முடியலன்னு தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக எல்லாரும், அதுவும் முக்கியமாக முதியவர்கள், இயலாதவர்கள், குழந்தைகள், இவங்களை முதல்ல காப்பாற்றி வெளியே கொண்டு போகணும். வெளிநாட்டில எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, எந்த பொருளையும் எடுக்காது அந்த நேரத்தில், ஃப்ரீ யுவர் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உடனே தப்பிச்சு போகிற ஒரே வழியை தான் பார்க்கணும். அது எந்த வழியாக இருக்கணும்னா பெரும்பாலும் லிஃப்ட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு போகும். ஏன்னா லிஃப்ட் வந்து இயங்காமல் போயிடலாம். வீடாக இருந்தால் பாதுகாப்பாக கிடுக்குன்னு இறங்கி போயிடணும் படிக்கட்டு வழியாக. தொழிற்சாலையாக இருந்தால் எக்ஸிட்னு ஒரு ரூட் போட்டிருக்கோம், அது வழியாக போகணும். இதே தொழில் வணிக நிறுவனங்களாக இருக்குன்னா கூட எக்ஸிட்டை பார்த்து அது வழியாக தான் போகணும். ஏன்னா இந்த தீப்பிடித்து எரியும் போது உள்ளே வந்து ஒரு புகைக்கூண்டு மாதிரி ஆகிடும். நடுவில் உள்ள அந்த படிக்கட்டு வழிகள்லாம் கீழேருந்து நெருப்பு பிடிச்சிருந்தா அது வழியாக புகையெல்லாம் போக ஆரம்பித்த பிறகு அந்த புகை வழியாக போகும்போது நமக்கு மூச்சு முட்டல் ஏற்படும். அதனால் ரொம்ப நேரம் நம்மளால் சுவாசிச்சுக்கிட்டு நம்ம தப்பிச்சு போகிறது கூட கடினமாக போயிடும். அதனால் எப்போதுமே பாதுகாப்பு வழிகளை தேடி பிடிச்சி அந்த வழியாக போயிடணும். அது எல்லா இடத்துலையுமே க்ளோ சைன்ஸோடு இருக்கணும். நல்லா பவரே போயிட்டா கூட வெளிச்சத்தோடு நமக்கு போகிறதுக்கு வழிகாட்டிகள் இருக்குது. அந்த வழிகாட்டல் படியும் அப்புறம் முன்னாடியே அதுக்கு ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க. எல்லா தொழிற்சாலைகள்லையும் இதுக்கு அங்கங்கே ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த தொழில் கற்றுக் கொடுக்கும்போதே எக்ஸிட் ரூட்டில் போகணுன்றது கற்றுக் கொடுத்துருவாங்க. விசிட்டர்ஸாக வந்தால் கூட ஈவன் அந்த தொழிற்சாலைக்கு இவங்க சாதாரண ஒரு வேலையாக போயிருப்பாங்க. அப்போ இவங்களே மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட அவங்க போகும்போது எக்ஸிட் ரூட்டில் போகணும்னு சொல்லி கொடுப்போம். பாதுகாப்பான இடத்துல போய் அத்தனை பேரும் அசம்பிள் ஆகணும். அதுக்கு பிறகு எல்லாரும் தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் அதுக்குள்ளே தீயணைப்பு துறைக்கு சொல்லுவாங்க. அவங்க வந்து மற்ற பணிகளை செய்வாங்க. தனக்குத்தானே கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய வசதிகள் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் இருக்குது. இப்போ இந்த பாதுகாப்பு மற்றும் தீயணைப்பு பயிற்சி அப்படின்னு வரும்போது இந்த ட்ரைனிங் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்க? எப்படி இந்த பயிற்சி, இதோட கால அவகாசம், இந்த டியூரேஷன் ஆஃப் லேர்னிங் இதெல்லாம் எவ்வளோ நாள் எப்படி இருக்குது சார்? பெரும்பாலான பயிற்சிகள் குறைந்தபட்சம் அரை நாள், ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறோம். இந்த பயிற்சியில் நாங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக கொடுத்து தீனா என்ன, அது வகைகள் என்ன, அதில் ABCD இருக்குது. அப்புறம் தீயினுடைய மூலக்கூறுகளில் எது எப்படி எப்படி பிஹேவ் பண்ணணும், இதையெல்லாம் பற்றி நம்ம சொல்லிட்டோம்னா, ஒன்றுடைய குணாதிசயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எப்படி வெப்பத்தை கையாளுறது, எப்படி எரிபொருளை கையாளுறது, வெப்பத்தை கையாளும் போது குளிர்வித்தல்னு சொல்கிறோம், இதை எரிபொருளை கையாளும் போது வறுமைப்படுத்துதல், கிடைக்காதபடி பண்ணுறோம். அப்புறம் காற்றினுடைய சேர்க்கை குறைக்கணும்னா பிளாங்கெட் பண்ணுறோம். இதையெல்லாம் பற்றி விளக்கமாக ஒன்றை பற்றியும் சொல்லி அதுக்கு என்னென்ன இருக்குது, இதனுடைய சாத்தியக்கூறுகள் என்னென்ன, எதால் தீப்பிடிக்கும், இதையெல்லாம் பற்றி அவங்களுக்கு நல்ல விளக்கமாக சொன்ன பிறகு அவங்களுக்கே ஒரு எண்ணங்கள் வந்துடும். சரி, இதை நான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா விபத்துகள் வரும். இதை யார் கற்றுக்கணும்னா வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும். நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள் முதற்கொண்டு கற்றுக்கணும். வெளிநாட்டில் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்துட்றாங்க. அதே போல் ஒரு ஒரு பேருந்துலேயே தீ பிடிச்சிக்குது, தப்பிச்சு ஓடுறது கற்றுக்கணுங்கிறது தான் கற்றுக்கும் போது பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் தான் உடைமைகளாக தான் தேடுவாங்க. உடைமைகளை தேடாமல் எங்கே எக்ஸிட் டோர் இருக்கோ அது வழியாக போகணும், அல்லது டிரைவர்ஸு அந்த வழியாவோ அல்லது ஏறி இறங்குற வழியாவோ வெளியேறும் வழிகளை போய் கைப்பிடி பிடிக்கிறதுக்காக நம்ம கையில் உண்மையாக இருக்கக்கூடாது. அதனால் அதை பிடிச்சிக்கிட்டு கொதிச்சு தப்பிச்சு போகிறதுக்கு பார்க்கணுமே ஒழிய நேரத்தை வீண் பண்ணிட்டோம்னா உள்ளே உள்ள எரியிற பொருட்கள்லேருந்து வர்ற புகை வந்து நெருப்பை விட பயங்கரமானது, எளிதாக ஆளை கொண்டுடும். அதனால் அந்த மாதிரி சூழலில் தப்பிச்சு போகிறது கற்றுக்கணும். அதனால் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா பொதுமக்களாக இருந்தாலும், தொழிற்சாலையில் பணிபுரியவங்க இருந்தாலும், அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துகிறவங்களாக இருந்தாலும், அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சிடணும். சின்ன தொழிலாளியும் தெரிஞ்சிடணும், சூப்பர்வைசரும் தெரிஞ்சிடணும், ஒர்க்கரும் தெரிஞ்சிடணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு லெவலில் டாப் மேன் மக்களும் தெரிஞ்சிடணும். இது இன்னாருக்குன்னு கிடையாது. ஏன்னா நாம் எப்போதுமே வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள், வெப்பம் அல்லது எரிபொருள்கள் அல்லது நம்ம மின்சாரம் வந்து பெரிய நம்ம சரியானபடி கையாளலைன்னா அது கண்டிப்பாக நமக்கு விபத்தை உண்டாக்கி விட்டுரும். அதுக்கு எப்படி சரியானபடி கையாளுறது, அதனுடைய இது தெரிஞ்சிடணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. இந்த ஃபேஸ் இப்படி போகுது, நியூட்ரல் போகுது, தவறு நடந்தால் இது ட்ரிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு பண்ணியிருக்கோம், தானியங்கி அதை நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இருந்தால் ஒழிய அது வருடம் நான் அதை பராமரிச்சிருக்கேன், அது கண்டிப்பாக ட்ரிப் ஆகிடும். இதையெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா அவன் பார்க்கும்போதே ஒரு வேலைக்காரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம வீடாக இருந்தால் கூட நாம் மின்சாரத்தை ஒழுங்காக பயன்படுத்துகிறோமா, மின்சார கருவிகளில் பழுது வந்தால் உடனே நீக்கத்துக்கு அனுப்புகிறோமா, அல்லது நாம் பயன்படுத்தும் போது அதுக்கிட்ட சரியானபடி நம்ம செயல்படுறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மின்சாரத்தை பயன்படுத்துகிறதா இருக்கட்டும்,
எரிபொருளை கேஸ் பயன்படுத்துகிற கேஸில் லீக் ஆகிடுச்சு, ஒரு தவறு நடந்து போச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல, சுவிட்சை போய் போட்டால் விபத்தாயிடும். கேஸ் லீக் ஆகிடுச்சு, வீடு பூரா சாய்ச்சிருக்கு, கேஸ் நிறைய ஸ்மெல் அடிக்குது, நம்மளால் தாங்க முடியல அப்படின்ற போது பெரும்பாலும் ஃபேனை போட போவாங்க. போடும்போது பெரிய விபத்துக்கு ஆகிடும். ஃபேன் தானே போட்டேன்பாங்க, ஆனால் அந்த சுவிட்சை ஆப்ரேட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த ஸ்பார்க் வந்து பெரிய விபத்தை உண்டாக்கிடுது. அதனால் அவங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எரிபொருளை எடுக்கும்போதே நம்ம கவனம் இல்லைன்னா, அதே மாதிரி தொழிற்சாலையில் இருக்கும் பயிற்சி எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழிற்சாலையில் அந்த விபத்து வராதபடி அவங்களால கட்டுப்படுத்த முடியும். இதுக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரியும் படிப்பாங்க, யாருக்கு என்னென்ன நடந்துச்சு, வீட்டுகளில் இருக்கவங்களும் படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய விபத்துகளை சந்திச்சிருக்காங்க. நம்ம தெரிஞ்சவங்களுக்கு விபத்தாகி தீ பிடிச்சிட்டு தான் ஓடுவாங்க. ஓடுறாங்கன்னா என்ன அர்த்தம், தீக்கு ஃபேன் பண்ணி பெரிய தீயாக மாற்றுறோன்னு அர்த்தம். உடனே நம்ம மேலே தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும், இல்லை உளுந்து ஸ்டாப் ட்ராப் ரோல், அதை வந்து வெளிநாட்டிலலாம் ஸ்டாப் ட்ராப் ரோல்னு சொல்லி கொடுப்பாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்றாங்க. காரணம் அங்கே வந்து தண்ணியை தொடர்றதுக்கு அவங்க ஜில்லுன்னு இருக்குது, தொடர்றதுக்கு கடினமாக நினைக்கிறாங்க. நம்ம நாட்டில் தண்ணியை தான் எடுத்து பயன்படுத்திக்கணும். வெப்ப சக்தியை குறைக்கணும்னா கூல் பண்ணி ஆகணும், கூல் பண்ணோன்னா தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டோம்னா கண்டிப்பாக விபத்துலேருந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்கலாம். இந்த காப்பாற்றிக்கிறதுக்கு படித்து தான் ஆகணும். ஒரு வகுப்பு எங்கே நடந்தாலும் அந்த வகுப்பை பற்றி கவனித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது நீங்கள் பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லா நிலைகள்லையுமே ஒரு பயிற்சி இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. பெரிய தொழில் நிறுவனங்களில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்கள், பள்ளி பொதுவாக இந்த பயிற்சிக்கெல்லாம் எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படும்? விழிப்புணர்வு வந்து தொழிற்சாலைகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆர்வத்தோடு பண்ணுறாங்க. கல்லூரிகள்லேயும் இப்போ நல்லா நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க மாணவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பொது பள்ளிகள், நம்ம மாநகராட்சி பள்ளிகளில் ஒரு 40 பள்ளிக்கூடங்களுக்கு நானே போய் அவங்களுக்கு இந்த தீ தடுப்பு பயிற்சி, இதனுடைய விழிப்புணர்வு என்ன அப்படின்றதெல்லாம் நடத்தியிருக்கேன். இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் வந்தாச்சு. ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கவங்க இன்னமும் அந்த அக்கறை காட்டலை. காரணம் அவங்களுக்கு ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க. நமக்கு வரல, நம்ம சொந்தங்கள் யாரும் பாதிக்கப்படலைன்ற வரைக்கும், விபத்தை வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வராத வரைக்கும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க மனசுக்குள்ளே இருக்க நிலை என்னென்னா, நமக்கு வராது, அது யாருக்கோ உள்ளது அப்படி தான் நினைக்கிறாங்களே ஒழிய, நம்ம வீட்டு ஒரு பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். கும்பகோணத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு, பிள்ளைங்க தப்பிச்சு போகலைன்ற காரணம் பெற்றோர்களுக்கும் பங்கு உண்டு. பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தா ஒரு பிள்ளை கூட தன்னுடைய புத்தக மூட்டையும் சாப்பாடு மூட்டையும் தூக்கத்துக்கு அந்த எரிந்துக்கிட்டு இருக்க கட்டத்துக்குள்ளே ஏறி ஓட போகிறதில்ல, கண்டிப்பாக தப்பிச்சு போகிறது தான் பார்க்கும். அப்படியே மாட்டியிருந்தால் அந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க தான். அதே மாதிரி சமையல்காரர் சமையல் செய்கிற இடத்துல இருந்து அந்த நெருப்பை ஒழுங்காக உள்ள தெளிந்தாருன்னா விபத்தாக இருக்காது. இறங்கி வர்றதுக்கு படிக்கட்டு இல்லை, பெரிய எல்லாரும் தப்பிச்சு வர முடியல. இது கும்பகோணத்தில் இருந்த நிகழ்ச்சி, அது வரிசையாக இது பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ரூட்டில் போகாமல் மக்கள் வந்தபடியே திரும்பி போகணும்னு பார்க்குறாங்க. இப்போ சாமியார பந்தல் தீப்பிடிச்சு எரியுது, தப்பிச்சு போகிற மக்கள் எப்படி போகணும், எங்கே எக்ஸிட் இருக்கோ அது போகாமல் தான் வந்த வழியை திரும்பி போகணும்னு பார்க்குறாங்க. அது ஒரு நிறைய சவுக்கு கட்டியெல்லாம் கட்டி ஒருத்தராக தான் போக முடியும். அவ்வளோ பேருக்கு அந்த கம்யூனிகேட் ஆகி அந்த முனையில் போனால் தான் இவன் போக முடியும். போக முடியல, தவிக்கிறாங்க, நிறைய பேர் இறந்தோம். ஒரு பந்தல் எரிஞ்சுது நம்ம இதுக்கு பக்கத்தில், திருச்சிக்கு பக்கத்தில். அங்கே நடக்கும்போது கூட பந்தல் பற்றிக்கிட்டு எரியுது. உள்ள அந்த ஓமகுண்டம் பண்ணுறவங்க பண்ண போது ஏற்பட்ட அந்த இதில் எல்லோரும் இறங்கி ஓடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பேர் நான் என் பிள்ளைங்களை காப்பாற்றினேன், என் மனைவியை காப்பாற்றணும், தாத்தா அங்கே இருக்கார் அவள் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஏறுறாங்க. அவங்க ஏறுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி விட மாட்டேன்றாங்க. தேக்கம் ஏற்பட்டு போய் ஒரு ஸ்டாம்பேட்னு சொல்லுவோம், அவங்க அத்தனை பேர் மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த பந்தலுக்குள்ளே அந்த இருந்த அலங்கார பொருட்கள் எரி அவங்களுக்கு அதால் சுவாசிக்க முடியல. நிறைய பேர் இறந்து கிடந்தாங்க. இறந்து கிடந்தவங்கள பிரேத பரிசோதனை போய் பார்த்தா மூச்சு முட்டலில் தான் இருந்தாங்களே ஒழிய அவங்க வந்து அந்த நெருப்பு பட்டு கூட சாகலை. அதனால் மனிதன் வந்து ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும், நெருப்புனால் வர்ற விபத்தையும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் வெப்ப தாக்கத்தை விட ஸ்மோக் அதுலேருந்து வர்ற விஷ வாயுக்களும் மனிதனை கொன்னுடுன்றதை நல்லா எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அதே போல் வாணியம்பாடி பக்கத்தில் ஒரு பேருந்து கீழே விழுந்துருச்சு, விழுந்து கதவு பக்கம் மூடிடுச்சு. தப்பிச்சு வந்தவங்க 2 பேர், மிச்சம் பூரா அதில் விபத்தாயிடுறாங்க. அங்கேருந்து அப்போல்ஸ்ட்ரி எரியும் போது அவங்களால மூச்சு அந்த சுவாசம் பண்ண முடியாமல் நிலை தடிமாறி போயிடுது. மூளை செயல்படலைன்னா வெளியில் வரல, கொஞ்ச நேரத்துலேயே அவங்க இறந்து போகிறாங்க. அதனால் எப்போதுமே எந்த இடத்துல போனாலும் எக்ஸிட் ரூட்டை மனசில் வச்சுக்கணும். தப்பிச்சு போகும் வழிகளுங்க
அது வழியாக தப்பிச்சா கண்டிப்பாக அவங்க பாதுகாக்கப்பட்டுருவாங்க. அதில் எங்கே எல்லாருமே கற்றுக்கணும். இதில் வந்து இவங்களுக்கு பாகுபாடு, இவங்க கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது கிடையாது. மொத்தம் சின்ன பிள்ளைக்கு மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக சார். எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரி இயற்கை பேரிடர் ஏற்படுது, ஒரு பெரிய டிசாஸ்டர் வரும்போது அதற்கான பயிற்சியும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அது சார்ந்த ஒரு குறிப்புகளோடு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். பேரிடர் மேலாண்மைன்னு ஒரு பெரிய இது. அதில் வந்து ஒரு 5 விதமாக அரசாங்கம் பண்ணியிருக்கு. இப்போ 5 7 கூட மாறிடுச்சு. 5 விதம் என்னென்னா, ஒன்று வந்து முதல்ல நிலநடுக்கம் வரும்போது எப்படி தப்பிச்சுக்கிறது, வரும்போது முன்னாடி எச்சரிக்கை வந்தால் அந்த எச்சரிக்கையை நம்ம கவனிக்க கற்றுக்கணும். முதல்ல அங்கேருந்து அறிவிப்பு வந்தால் அந்த அறிவிப்புக்கு மரியாதை கொடுக்கணும். நாம் பெரும்பாலும் மரியாதை கொடுக்கல. வெள்ளம் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க, நாம் அவளை கவனிக்கிறதில்ல. வெள்ளம் வந்த பிறகு வண்டியை எடுக்க முடியல, ஒன்றும் எடுக்க முடியல, உள்ளே மாட்டிக்கிறோம், அப்புறம் மின்சாரம் இல்லை, வரிசையாக அப்புறம் மற்ற இதெல்லாம். முதல்ல எச்சரிக்கைகளை ஒழுங்காக கேட்க கற்றுக்கணும். அதுக்கு சமயத்தில் எச்சரிக்கை கருவிகள்லாம் பயன்படாமல் கூட போயிடலாம். அதனால் ஒரு ரேடியோ வச்சுக்கணும்னு சொல்லுவோம். கையில் உணவுப் பொருட்களுக்கு வேண்டிய முக்கியமான உணவுப் பொருள் வச்சுருக்கணும். அப்புறம் மருந்துகள் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு உலர்ந்த ஆடைகள் போடுகிறது. இந்த மாதிரி பேரிடர்னு வரும்போது ஒவ்வொன்றும் பேரிடரை பற்றியும், நிலநடுக்கமாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், சூறாவளியாக இருக்கட்டும், அல்லது புயல், அந்த மாதிரி சுனாமி, அதே மாதிரி இப்போ தீ விபத்துகள் ஏற்பட்டு, இதுவும் பேரிடர் தான். ஆனால் இது மேன்மேடு, மிச்சம் எல்லாம் இயற்கையினால் வரக்கூடியது. இது மனிதனாக உண்டாக்கிக்கிறது. இப்போ வர இப்போ எங்கே பார்த்தாலும் வறட்சிகள் வந்து ஒரு பேரிடராக மாறி இருக்குது. இடிமின்னல் கூட ஒரு பேரிடராக மாறி இருக்குது சமீப காலத்துக்கு முன்னாடி. பேரிடர்கள் வரும்போது வருமுன் காக்கிறதுக்கு வேண்டிய என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை முதல்ல மனசில் வாங்கணும். வந்துட்டால் கூட ஒரு நிலநடுக்கம் தெரிஞ்சிட்டுனா பக்கத்தில் இருக்க ஒரு கடினமான பொருளுக்கு அடியில் போகணும்னு கற்றுக்கணும். இறங்கி ஓடி போயணுன்னு கற்றுக்கிறது இல்லை. 5வது மாடியில் இருக்கேன், உடனே ஒரு டெஸ்க்கு கீழே ஒரு சேர் கீழே என்ன நான் பாதுகாத்துட்டேன்னா 4 நாள் கழித்து கூட இந்த முகலிவாக்கத்தில் ஏற்பட்ட இடிபாட்டுக்குள்ளேருந்து காப்பாற்றப்பட்டார். காரணம் என்ன, அவர் நசுங்கி இல்லை, அவர் மேலே ஏதோ ஒரு அரண்குள்ளே மாட்டிட்டார், மேலே அத்தனை பொருளும் உழுந்து கிடக்குது. அவருக்கு உணவு இல்லை, ஆனால் சுவாசம் பண்ணுறதுக்கு வசதி இருந்துச்சு, உடலை வந்து எதுவும் க்ரஷ் பண்ணலை. அதனால் அவர் 4 நாள் கழித்து காப்பாற்றப்படுறாரு. அதனால் நம்மளை முதல்ல காப்பாற்றிக்கணுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்காவது ஒரு ஷெல்டர் தேட கற்றுக்கணும். முதல்ல நம்ம இருக்கிற இடத்துல என்ன கிடைக்குதோ அதை உபயோகப்படுத்த கற்றுக்கணும். ஓடி ஆடி தேடக்கூடாது. இது பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் இறங்கி வரும்போது கூட 2 லைனாக வரணுமோ. ஏன்னா நிறைய பிள்ளைங்க இறங்கும்போது ஒருத்தர் தள்ளி விட்டுருவாங்க. அல்லது நம்ம பெரிய பெரிய தெருக்களில் போகும்போது ஒரு பிரச்சனைகள்னு வரும்போது எல்லாம் ஓடும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் தள்ளி விட்டுருவாங்க. அதனால் எப்போதும் கைப்பிடி பிடிச்சி போகணும்னு சொல்லுவோம். கீழே இறங்குறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கைப்பிடி அல்லது ஏதாவது ஒரு பிடிமானம் இருந்தால் நம்ம விழமாட்டோம். நம்மளை விழுந்த போது காப்பாற்றுவாங்கன்னு நம்பக்கூடாது. ஏன்னா நம்ம தனியாக போயிருக்கலாம், குழுவோடு போயிருந்தோம்னா நம்ம காப்பாற்றப்பட்டுருவோம். ஆனால் குழு இல்லாமல் நீங்கள் போயிருந்தீங்கன்னா நீங்கள் தவறு விழுந்ததை அடுத்தவங்க வந்து உங்களுக்காக அக்கறை காட்ட மாட்டாங்க. அதை மனசில் வச்சுக்கணும். பேரிடர்லாம் வரும்போது நம்ம என்னென்ன முதல்ல எச்சரிக்கை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அத்தனையும் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா பேரிடர் நாமளே ஓரளவுக்கு அதிக பாதிப்புக்கு போகாமல் இதெல்லாம் கற்றுக்கிறது எதுக்காக, முதல்ல வருமுன் காக்கிறது, 2வது இழப்புகள் பெருசாக போயிடக்கூடாது. பிறகு ரிஹாபிலிட்டேஷன் சொல்கிறோம், மறுபடியும் மறுசீரமைப்புக்கு நாட்கள் ரொம்ப போயிடும். முன் எச்சரிக்கையாக கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருந்தோம்னா அந்த அளவுக்கு நமக்கு இழப்புகளை வந்து எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்காது. இப்போ சாப்பாடு எல்லாமே கூட, இப்போ தண்ணி கிடைக்கல, அவங்க கஷ்டப்பட்டாங்க, மின்சாரம் கிடைக்கல, செல்ஃபோன் பேச முடியல, அப்போ ரேடியோ ஒன்று கண்டிப்பாக தேவைன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். கையில் ஒரு பேட்டரி ஆப்ரேட்டர் ரேடியோ இருந்தால் கண்டிப்பாக எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எங்கே தவறுகளாக போயிருந்தால் கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அனௌன்ஸ் பண்ண சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக சார். தீ பாதுகாப்பு மற்றும் தீயணைப்பு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் பொதுவாக தீ விபத்துக்கள் அப்படின்னா எப்படி ஏற்படுது, ஒரு வீடு அப்படின்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இடத்துல எப்படி ஏற்படுது, ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் எப்படி ஏற்படுது, அது ஏற்பட்ட உடனே நம்ம என்ன செய்யணும், அதுலேருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எவ்வளோ தூரம் தேவையாக இருக்குது, தீயினரை பற்றின ஒரு புரிதல் எல்லாருக்கும் ஏன் அவசியம், சின்ன குழந்தைங்கள்லேருந்து அதை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னவாக இருக்குது, ஒரு பயிற்சியாளராக நீங்கள் கொடுக்குற பயிற்சிகள் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் இன்றைக்கி முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். நாள்தோறும் பல புதிய சிந்தனைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன சிந்தனையை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்.
இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் காவிரி நீர் சிக்கல் பற்றிய உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில், கர்நாடகத்தில், தில்லியில் எல்லா இடங்களிலும் அது பற்றிய பேச்சுகள் நடைபெறுகின்றன. ஆனால் தீர்வு என்பதை நம்மால் எட்ட முடியவில்லை. அதற்கு காரணம், தீர்வு வந்துவிடக்கூடாது என்கிற போக்கில் சில செயல்கள் செய்யப்படுமானால் பிறகு தீர்வை எட்டுவது சிரமமாகத்தான் இருக்கும். இந்த குறிப்பிட்ட நதிநீர் சிக்கலுக்கான தீர்வு என்ன என்பது ஒரு புறம் இருக்க, பொதுவாகவே நதிகள் பற்றியும் நதிநீர் பங்கீடுகள் பற்றியும் நாம் அறிய வேண்டிய செய்திகள் பல உள்ளன. எந்த ஒரு ஆறும் ஒரே ஒரு ஆறாக அது பிறந்து அது ஓடி கடலில் கலப்பதில்லை. பல்வேறு ஆறுகள் சேர்ந்துதான் அது பேராறாக மாறுகிறது. பிறகு அந்த பேராற்றிலிருந்து பல கிளை ஆறுகள் பிரிகின்றன. இறுதியில் ஆறு கடலில் போய் கலக்கிறது. இது ஒரு விதமான சங்கிலி தொடர் என்று சொல்ல வேண்டும். இந்த சங்கிலி தொடரை இடைமறிப்பதால் இயற்கைக்கு எதிரான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இது எந்த மாநிலத்துக்கு உரியது, எந்த நாட்டுக்கு உரியது என்பதையெல்லாம் தாண்டி இயற்கைக்கு எதிரான போக்கையே நாம் இன்றைக்கு கை கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கன்னடத்திலே கட்டப்படுகிற அணைகள் அதைத்தான் செய்கின்றன என்று நாம் வெளிப்படையாக சொல்லலாம். 1932 ஆண்டு கிருஷ்ணராஜசாகர் என்கிற அந்த மிகப்பெரிய அணை கட்டப்பட்ட பிறகுதான் இந்த சிக்கலே எழுகிறது. அதுவரையில் காவிரி நீர் ஓடி வந்து கொண்டுதான் இருந்தது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய நம்முடைய பட்டினப்பாலை என்னும் பழந்தமிழ் இலக்கியத்தில் கூட எந்த நேரத்திலும் வற்றி போகாத காவிரி என்கிற அந்த வரியை நாம் பார்க்கிறோம். அதாவது மழை வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி என்கிறது பட்டினப்பாலை. வான் மழை பொய்த்தாலும் இந்த காவிரி பொய்ப்பதில்லை என்று சொல்லுகிறது. ஆனால் அப்படி கிருஷ்ணராஜசாகர் அணை, அதற்கு பிறகு கபினி, அதற்கு பிறகு ஹேமாவதி, அதற்கு பிறகு ஆரங்கி என்று இத்தனை அணைகளும் கட்டப்பட்டதற்கு பிறகு அந்த நதியினுடைய போக்கு மிகச் செயற்கையாக தடுக்கப்பட்டிருக்கிறது. நான் முதலில் குறிப்பிட்டது போல வெறும் ஒரு ஆறே பேராறாக ஆகாது. பெரியாறு என்று நாம் சொன்னாலும் அது முல்லையாறு, பெரியாறு என்கிற 2 ஆறுகளும் சேர்ந்து முல்லை பெரியாறு என்று தான் ஓடி வருகிறது. பிறகு அது வைகை நதியாக பிற நதிகளாக கிளை பிரிகிறது. இதுதான் இயற்கை. காவிரியும் கூட அது ஒற்றையாறு இல்லை. கபினியிலே இருந்து வந்து சேர்கிற அந்த நதி நீரும் சேர்கிற போதுதான் காவிரி பேராறாக மாறுகிறது. நாம் காவிரியின் வரைபடத்தை பார்த்தால் இயல்பாகவே சொல்லுவார்கள், அது தொடங்குகிற இடத்தில் அது ஆடு தாண்டும் காவிரி. திருச்சிக்கு வருகிற போதுதான் அகண்ட காவிரி. அது ஆடு தாண்டும் காவிரி என்றால் அந்த காவிரி ஓடுகிற அளவு மிக குறுகலானது. ஒரு ஆடு கூட இங்கே இருந்து அங்கே தாண்டிவிட முடியும். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆடு தாண்டுகிற காவிரியாக இருக்கிற ஒரு ஆறு எப்படி பேராறாக மாறுகிறது? பல்வேறு ஆறுகள் அதில் வந்து கலக்கின்றன. அதில் குறிப்பாக கபினி கொண்டு வந்து சேர்க்கிற நீரின் அளவு மிக கூடுதல். அந்த கபினி ஆறு எங்கே உற்பத்தி ஆகிறது என்றால் கர்நாடகத்தை ஒட்டி இருக்கிற கேரளாவினுடைய வயநாடு பகுதிகளிலே தான் கபினி ஆறு உற்பத்தி ஆகிறது. அப்படியானால் உற்பத்தி ஆகிற எங்களுக்குத்தான் அந்த ஆறு சொந்தம் என்று அவர்கள் கபினி ஆற்றை தடுத்து கொள்வார்களானால் காவிரி ஆற்றினுடைய நீர் அளவு மிக மிக குறைந்து போகும். அங்கங்கே அவரவர்கள் எங்கே ஆறு உற்பத்தி ஆகிறதோ அங்கே தங்களுக்கே அத்தனை நீரும் சொந்தம் என்று உரிமை கொண்டாட முடியாது. அவ்வளவு நீரையும் அவர்களால் பாதுகாக்கவும் முடியாது. ஆற்றை அதன் போக்கில் ஓட விடுவதுதான் எல்லோருக்குமே நல்லது. இன்றைக்கு இப்படி நதிநீர் பங்கீட்டு சிக்கல் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் அதை தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளும் இருக்கின்றன. உலகத்திலேயே மிக நீண்ட ஆறு என்று சொல்லுகிற அமேசான் ஆறு தென் அமெரிக்காவிலே ஓடுகிறது. அது பெரு, பிரேசில் போன்ற நாடுகளை கடந்து 3-4 நாடுகளுக்கு அது ஓடுகிறது. அதற்கு அடுத்தது மிகப்பெரிய ஆறு என்று சொன்னால் அது நைல் நதியும் டான்யூப் நதியும் தான். டான்யூப் 2வது இடத்தில் பெரிய ஆறாக இருக்கிறது. அது ஐரோப்பாவிலே ஓடுகிறது. அது 10 நாடுகளை கடந்து போகிறது. ஜெர்மனியில் உற்பத்தி ஆனாலும் அது 10 நாடுகளை கடந்து கருங்கடலில் போய் கலக்கிறது. நைல் நதி ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டத்துக்கு பாய்கிறது. ஆப்பிரிக்காவிலே தொடங்கி 11 நாடுகளை கடந்து தான் அது கடலுக்கு போகிறது. அந்த ஆப்பிரிக்க கண்டத்தை தாண்டி அது எகிப்துக்கும் அந்த ஆறு வருகிறது. பிறகு சூடானில் போய் முடிகிறது. எனவே இப்படி ஆறுகள் பல நாடுகளை தொட்டு ஓடுவது இயற்கை.
கங்கை ஆறு கூட இந்தியாவிலே உற்பத்தியானாலும் அது வங்கதேசத்துக்கு போய் மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்ப வந்துதான் கடலில் கலக்கிறது. எனவே எந்த நாடும் தண்ணீரை அணைகட்டி வைத்துக் கொள்வது என்பது இயற்கைக்கு முரணானது. அவரவர் பாசனத்திற்காக தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்வது என்று சொன்னால் அதற்கு பிறகு அந்த நதி நீர் ஓடுகிற பாதையில் இருக்கிற மற்ற பகுதிகளிலெல்லாம் அந்த பாசனம் வீணாக போய்விடும் என்பது ஒரு புறம் இருக்கு. இந்த ஆற்று நீர் கடலில் போய் கலக்கவில்லை என்றால் அதுவே இயற்கைக்கு புறம்பானது என்பதையும் அறிவியல் ரீதியாக நாம் உணர வேண்டும். கடல் நீர் என்பது உப்பு நீர்தான், நாம் அறிவோம். ஒரு ஆங்கில பாடல் கூட உண்டு, வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் எ ட்ராப் டு ட்ரிங்க். தண்ணீர் தண்ணீர் எங்கே பார்த்தாலும் தண்ணீர், ஆனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை என்று கடலுக்கு நடுவிலிருந்து பாடுவது போல ஒரு பாடல் வரி உலக புகழ் பெற்றது. எனவே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் கடலில் நீர் இருந்தாலும் அந்த கடல் நீரில் ஒரு சொட்டு நீரையும் கூட நாம் அருந்த முடியாது, அத்தனையும் உப்பு நீர். அந்த உப்பினுடைய அளவை கட்டுப்படுத்தி கொண்டே இருப்பது அந்த கடலில் வந்து கலக்கிற ஆறுகளினுடைய நீரின் அளவுதான். ஆற்றின் அளவு குறைந்து போய் அது நதியாக ஓடுவது தடுக்கப்பட்டு பிறகு கடலில் ஆற்று நீர் கலக்கவில்லை என்று சொன்னால் கடல் நீரினுடைய உப்புத்தன்மை கூடிக்கொண்டே போகும். இதனை நேரடியாக சீனம் அனுபவித்தது. மஞ்சள் ஆற்றுக்கு நடுவிலே குறுக்கே பெரிய அணை கட்டி அந்த ஆற்று நீர் கடலில் போய் கலக்காமல் மொத்த நீரையும் விவசாயத்திற்கு பயன்படுத்தி சோலைவனத்தை எல்லாம் பாலைவனம் ஆக்கிவிட்டோம் என்று சீனா நினைத்தது. ஆனால் என்ன ஆயிற்றென்றால் இந்த ஆற்று நீர் கலக்காத காரணத்தால் கடல் நீரில் உப்புத்தன்மை மிக கூடுதலாக ஆகி அந்த கடலின் உப்பு நீர் நிலத்தடி நீராக உள்ளே வந்து எல்லா பாலைவனமும் மறுபடியும் சோலைவனமாக மாறியவையெல்லாம் மீண்டும் பாலைவனமாக ஆகிற காட்சியை சீனா பார்த்ததற்கு பிறகு அணையிலிருந்து தண்ணீரை கடலுக்கு திறந்து விட்டது. எனவே ஆற்று நீர் இது ஒரு சுழற்சி. கடலிலிருந்து நீர் மேகமாக மாறி மேகம் மறுபடியும் மழையாக பொழிந்து மழை ஆறாக ஓடி நதியாக இறங்கி கடலில் வந்து கலப்பது என்பது ஒரு சுழற்சி. இந்த சுழற்சி இருந்து கொண்டே இருப்பது தான் இயற்கையினுடைய கட்டளை. இதை நாம் குறுக்கே தடுத்தால், இந்த இயற்கையினுடைய சங்கிலியை அந்த தொடர்பை நாம் அறுத்தால் அதனுடைய எதிர்காலத்தின் விளைவுகள் பூமியில் இருக்கிற எல்லோருக்குமே வந்து சேரும் என்பதை அணைகட்டி நதியை தடுப்பவர்கள் உணர வேண்டும். இது 2 மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல் இல்லை, இது மனித குலத்திற்கே எதிரான, இந்த புவியியல் போக்கிற்கும் அறிவியல் நோக்கிற்கும் எதிரான ஒன்று என்பதை தடுக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வாழும் இந்த நாட்டில் நாளுக்கு நாள் பலவிதமான நோய்கள் பெருகி கொண்டே வருகின்றது. அந்த வகையில் அந்த நோய்களில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம் உடல்நிலையை நாம் எவ்வாறு சீராக வைத்திருக்கலாம் என்பதை பற்றியும் இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோவில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். அன்பான கலைஞர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் பெண்களை 2வது அதிகம் தாக்கக்கூடிய கர்ப்பப்பை புற்றுநோயை பற்றி பார்ப்போம். கர்ப்பப்பை புற்றுநோயில் 2 எடுத்துக்கிறோம் நம்ம. ஒன்று யூட்ரியன் கேன்சர், இன்னொன்று செர்வைக்கல் கேன்சர். செர்வைக்கல்ன்றது கர்ப்ப வாயில் கேன்சர். இதுதான் பெண்களை அதிகம் தாக்கக்கூடியது. இந்த கேன்சரை இந்த வாரத்தில் பார்ப்போம். இந்த செர்வைக்கல் கேன்சர் ஏன் வருது, அதுக்குள்ள ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, ஏர்லி மேரேஜ் குறைந்த வயதில் கல்யாணம் ஆகிறது, லேட் மெனோபாஸ் அந்த தீட்டு முடியக்கூடிய வயது இன்னும் கூடுறது, 55 வயது வரைக்கும் கூட தீட்டு இருக்கிறது, அப்புறம் நம்ம அதிகமான அந்த உடலுறவுகள் குடும்ப வாழ்க்கைகள் இது எல்லாமே இந்த உராய்வுகள் இது எல்லாம் செர்விக்கல் கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம எல்லாமே குடும்ப கட்டுப்பாடுக்கு நிறைய வந்திருக்கிறோம். அந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அதிகமாக இந்த செர்விக்கல் கேன்சர் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ மார்பக கேன்சர் இப்போ அது செர்விக்கல் கேன்சரோட அதிகமாக இப்போ பார்க்குறோம். அப்போ இந்த செர்விக்கல் கேன்சர் முக்கியமான காரணங்கள் இது தான். அப்போ இதுவும் நம்மளுக்கு பெரும்பாலும் ஓரளவுக்கு நம்ம அந்த ஃப்ரிக்ஷன் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொன்று பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸு, ஹெச்பிவி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு. அந்த வைரஸோட தாக்கம் இருந்தால் இந்த கேன்சர் இப்போ ஆஃப் லேட் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வைரஸ்க்கு இப்போ வேக்சின்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, வேக்சின் போடுறாங்க. குறைந்த வயதிலே போடும், 6 வயதுலேருந்து 26 வயதுக்குள்ளே அந்த வேக்சின் போட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு பாதுகாப்பு, அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரெயின்ஸ்லேருந்து பாதுகாக்குது வைரஸை. அப்போ இது ஒரு காரணம். இன்னொன்று ஜெனட்டிக் காரணம். நம்ம ஏற்கனவே மற்ற கேன்சர்களை பார்த்த மாதிரி மரபணுக்கள் சார்ந்தது. அம்மாவுக்கு இருக்கும்,
அடுத்தது மகளுக்கு வரும், அடுத்தது பேத்திகளுக்கு வரும், அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். அப்போ இந்த கேன்சர் வருது, பேஷண்ட்டுக்கு என்ன அறிகுறி இருக்க முடியும்? செர்வைக்கல் கேன்சருக்கு நார்மலாக எல்லா பெண்களுக்கும் மாதம் உங்களுக்கு அந்த தீட்டு வரப்போகுது. அப்படி வரக்கூடிய பெண்கள் எப்படி மாற்றத்தை கண்டுபிடிக்கலாம்? ஒன்று அளவுக்கு அதிகமாக வருகிறது, இல்லாட்டி இன்டர்மிட்டண்ட்டாக அந்த 30 நாள் இல்லாமல் நடுவுலேயே வரக்கூடியது, இல்லாட்டி மெனோபாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு 60 வயசு பிறகு திடீர்னு ஒரு பெண்மணிக்கு தீட்டு படுறது, ரத்தம் படுறது, இதெல்லாம் வந்து இந்த நோயோட ஒரு அறிகுறியாக இருந்துடலாம். இப்போ இப்படி வரும் பட்சத்தில் அந்த பெண்கள் என்ன செய்யணும்? எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறலாம்? உடனடியாக அவங்க ஒரு மருத்துவரை அணுகி பார்க்கணும். இப்போ மருத்துவர் என்ன பண்ணுவாங்க? போன உடனேயே கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அவங்ககிட்ட எல்லாமே அவங்களுடைய கேள்விகளை கேட்டுட்டு பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறாங்க. வெஜினல் எக்ஸாமினேஷன் சொல்லி பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போதே நிறைய பேருக்கு டாக்டர்ஸுக்கு க்ளவ் போட்டு பார்த்த உடனேயே பிளட் ஸ்டெயின்டு ஃபிங்கர்ஸ்ன்னு வாங்க. அந்த பிவி பண்ணி முடித்தோடனே அந்த க்ளவில் ரத்தம் இருக்கும். இதுவே ஒரு முக்கியமான ஒரு டயக்னாஸ்டிக் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட் பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அந்த பகுதியை பண்ணி பார்த்தோம்னா அந்த யூட்ரஸு, அந்த கர்ப்பவாயில் உள்ள கட்டி தென்படும். இன்னும் அதிகப்படியாக டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிடி ஸ்கேன், கம்ப்யூட்டர் டோமோகிராம் எடுத்து பார்த்தோம்னா அந்த நோய் எவ்வளோ தூரத்துக்கு பரவி இருக்குது என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னும் எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது. அடுத்து பெட் ஸ்கேன், உடம்புல வேறு எங்கே பகுதி பரவி இருக்குன்னு பார்க்குறதுக்கு இருக்குது. இந்த எல்லா டெஸ்ட்டும் போக இது கேன்சர் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பயாப்சி டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டை வந்து டாக்டர் அவங்க மருத்துவமனையில் வச்சு ஒன்றும் மயக்க மருந்து தேவைப்படாது, ஈஸியாக எடுத்துடலாம் இதை. அப்போ இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி அந்த பெண்மணிக்கு கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டா அடுத்து அதை எப்படி அணுகணும்? ஸ்டேஜஸ் இருக்குது. கேன்சரை 4 ஸ்டேஜாக பிரிச்சுக்கிறணும். ஸ்டேஜ் 1 ரொம்ப ஆரம்ப நிலை, ஸ்டேஜ் 4 கடைசி நிலை, இன்னொரு அவயத்துக்கு பரவி இருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி கர்ப்பப்பையில் இருக்க கேன்சர் ஒரு கல்லீரலுக்கோ நுரையீரலுக்கோ பரவி இருந்தால் அது ஸ்டேஜ் 4 கேன்சர். அந்த நேரத்தில் சிகிச்சை முறை மாறுபடும். குணப்படுத்தலிருந்து அதுலேருந்து கேர் கொடுக்கறதுக்கு மாறும். இப்போ இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி ஸ்டேஜஸில் ஸ்டேஜ் 2ஏன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அறுவை சிகிச்சை பண்ணாலும் நல்ல பூரண குணம் கிடைக்கும், கதிர்வீச்சு சிகிச்சை கொடுத்தாலும் பூரண குணம் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜுகள் வரும்போது நம்ம கம்பைன் பண்ணணும், அறுவை சிகிச்சையும் இந்த ரேடியோ தெரப்பியை கம்பைன் பண்ணணும். இதில் பல வகை ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது வந்து அந்த ஆன்காலஜிஸ்ட், புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் தான் முடிவு பண்ணணும். முதல் அறுவை சிகிச்சை பண்ணுவதா, இல்லை முதல்ல ரேடியோ தெரப்பி கொடுத்து அந்த கட்டியானதை ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு சைஸை குறைச்சிட்டு அதுக்கடுத்து அறுவை சிகிச்சை பண்ணுவதா, கீமோதெரப்பின்ற மருந்து கலவையை கலந்து செய்கிறதா, இதெல்லாம் அந்தந்த டாக்டரு அந்த நோயாளியுடைய கண்டிஷனை பொறுத்து, அவங்க நோயோட ஸ்டேஜை பொறுத்து, அவங்களுடைய மனநிலையை பொறுத்து, அவங்க எப்படி நோயை தாங்கிக்கிறக்கூடிய சக்தி இருக்குன்றதை பொறுத்து இது டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த செர்விக்கல் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சர்ஜரி, அது முடிச்சுட்டு அந்த பக்கத்தில் கண்ணுக்கு தெரியாமல் பரவியிருக்கிற செல்ஸுகளை நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு அந்த ரேடியேஷன் தெரப்பி, அதுக்கு மேலே உடம்பில் மற்ற பிற இடத்துக்கு பரவி இருந்தால் அதை நம்ம தற்காத்து கொள்வதற்காக கீமோதெரப்பி சிகிச்சை. செர்விக்கல் கேன்சரில் ஹார்மோன் தெரப்பி அப்படின்னு ஒன்று கிடையாது. சரி, இந்த கேன்சர்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு பிறகு தான் சிகிச்சையா? கேன்சரே வராமல் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் ப்ரிவென்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ வந்து பெண்மணிகள் இந்த குடும்ப வாழ்க்கை பொதுவாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு பிறகு அப்படின்றனால திருமணத்துக்கு பிறகு வந்து நம்ம இந்த பேப்ஸ்மேர்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டு போனீங்கன்னா ஒரு 400 ரூபா அவ்வளோ தான் இருக்க முடியும் உங்களுக்கு. இந்த டெஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா அந்த செர்விக்கல் இதில் ஏரியாவில் சின்ன மாற்றங்கள் இருந்தால் டிஸ்பிளேசியான்னு சொல்லுவாங்க, கேன்சருக்கு முன்னாடி ஸ்டேஜ், அது அந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியும். அப்படி பண்ணும்போது கோனைசேஷன், க்ரையோதெரப்பி, இப்படி சின்ன சின்ன சிகிச்சை முறைகள் இருக்குது. இந்த சிகிச்சை முறை மூலமே அது நம்ம கர்ப்பப்பையவும் எடுக்காமல் கேன்சர்லேருந்து நம்ம பூரணமாக விடுதலையாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பெண்கள் தொடர் கண்காணிப்பில் இருக்கணும். மருத்துவரை வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த கால இடைவேளையில் அவங்க வாழ்நாளில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிளியர் கட் கேன்சர்னு வந்தவங்க சிகிச்சை முடிஞ்சாலும் இப்போ அந்த டாக்டர்கிட்ட ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருக்கணும். கேன்சர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 5 வருடம் அவங்க குணமாயிட்டால் நோயிலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்றாங்க அப்படின்னு தான் ஒரு ஆய்வுகள் சொல்லுது. அப்போ வந்து ஒரு 5 வருடத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு மருத்துவ கண்காணிப்பில் அவங்க இருக்கணும். அந்த யூட்ரைன் கேன்சர் பார்த்தோம். செர்விக்கல் கேன்சர் வேறு, யூட்ரைன் கேன்சர் வேறு. யூட்ரஸ்னால் அந்த பாடி ஆஃப் யூட்ரஸில் வரக்கூடியது. இது அடினோகார்சினோமான்னு சொல்லி, இதுலேயும் ஸ்டேஜஸ் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஆரம்ப நிலையில் அறுவை சிகிச்சை முற்றிலும் குணப்படுத்தும். கடை நிலையில் கீமோதெரப்பி அவங்களுக்கு வேண்டிய கேர் கொடுக்கும். அப்போ வந்து இந்த அறுவை சிகிச்சை பண்ணிட்டோம்னா
அது அடுத்து ரேடியோ தெரப்பி தேவையான்னு பார்க்கறதுக்கு நம்ம இந்த யூட்ரஸில் 2-3 லேயர் இருக்குது. எண்டோமெட்ரியம் சொல்லுவாங்க, மயோமெட்ரியம் சொல்லுவாங்க. அந்த மயோமெட்ரியம் அளவுக்கு, அந்த தசை அளவுக்கு அந்த கேன்சர் பரவி இருந்தால், 1/3 பரவி இருக்குது அப்படின்னா அந்த பகுதிக்கு ஒன்றும் ரேடியோ தெரப்பி தேவையில்லை, அறுவை சிகிச்சை மட்டும் போதும். 2/3 பரவிருச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு சர்ஜரி முடிச்சுட்டாலும் இந்த ரேடியேஷன் சொல்கிற அந்த கதிர்வீச்சு சிகிச்சையை கொடுத்தோம்னா தான் முற்றிலும் குணமாவாங்க. அப்போ இந்த செர்விக்கல் கேன்சர் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய். இன்றைக்கி உள்ள காலங்களில், பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா டேம்பூன்ஸ்னு அவங்க இந்த பீரியட்ஸுக்கு ஒரே துணியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கேர்ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய மாறிட்டோம். குழந்தை பிறப்பு இப்போ குறைஞ்சிருச்சு. நமக்கேன்னு குழந்தைன்ற ஸ்டேஜுக்கெலாம் இப்போ நம்ம வந்துட்டோம். அதனால் இந்த செர்விக்கல் கேன்சர் வராமல் இன்றைக்கி மக்கள் பூரணமாக குணமடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓவரி கேன்சர் இருக்குது, அந்த கர்ப்பப்பை சார்ந்து பார்க்கும்போது. இந்த கேன்சருக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை தான். அந்த ஓவரிஸ் எடுத்துடணும், சினைமுட்டை எடுத்துடணும், யூட்ரஸ் எடுத்துடணும், அந்த செர்விக்ஸை எடுத்துடணும். இதுவே இன்னும் ஸ்டேஜ் பரவி இருந்தால் அது வயிற்றில் நீர் கோர்த்துரும். இப்போ அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் வந்துட்டால் முதல்ல கீமோதெரப்பி கொடுத்து அந்த நீரெல்லாம் போக்கிட்டு அந்த ஓவரி டியூமர்ஸை ஷ்ரிங்க் பண்ணுற அளவுக்கு கொடுத்துட்டு ஒரு 6 சைக்கிள் கீமோதெரப்பி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு அறுவை சிகிச்சைக்கு போவாங்க. இது ஓவரி கேன்சருக்காக. அப்போ யூட்ரைன் கேன்சர், செர்விக்கல் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், இது 3 கர்ப்பப்பை சார்ந்த கேன்சர் பெண்களை தாக்கக்கூடியது. இது 3க்குள்ள சிகிச்சை முறைகள் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். அதனால் பெண்கள் ஆரம்ப நிலையிலேயே இதை மருத்துவர்கிட்ட போய் அவங்கள காமிச்சு இந்த நோயிலிருந்து முற்றிலும் குணமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். நன்றி.